ஸ்தோத்தரித்துக் கொள்கிறேன். கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும் என்று தாவீதுக்காரர் சொன்னது போல கர்த்தரை முழு மனதோடு அவரை நாம் ஆராதிப்போம், கர்த்தரை மையப்படுத்துவோம். தூரத்திற்கும் சமீபத்திற்கு தேவனாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆவியோடு உண்மையோடு தொழுதுகிற காலத்திலே எங்கே இருந்தாலும் கர்த்தர் உண்மையோடு ஆவியோடு கர்த்தர் ஆராதனை செய்வோம், ஒரு மனதோடு கர்த்தர் ஆராதனை செய்வோம். கர்த்தர் மத்தியிலே அசைவாடுவதற்கு அவர் உண்மையிலவராக இருக்கிறார். அப்படி கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் நேசிக்க நல்ல பிதாவே, இந்த வேலைக்கு நாங்கள் சுபிக்கிறோம். ஆராதனை வேலை கர்த்தர் எங்களோடு கூட நீங்க இருந்து கர்த்தர் நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறீங்கப்பா. இந்த எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தில் கூட இருக்கிறார்களோ அங்கே மத்தியில் வாசம் செய்வேன் என்ற வார்த்தைப்படி நீர் எங்களோடு கூட இருந்து இந்த பிரசனத்தை மகிமையை உணர்படி கர்த்தர் கிருபை செய்யப்பா. கர்த்தர் பலனை கர்த்தர் கொடுக்கப்பா. இந்த மகிமையினாலே எங்களை நிரப்பப்படும்படியாக என்று சொல்கிறோம். துதிக்க ஆராதிக்க தேவனுடைய பிரசனத்தோடு மையப்படுத்த கர்த்தர் கிருபை செய்ய நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக, நீரே வழி நடத்துவீராக. மகிமை கனமும் உருவாக்கே நாங்கள் சொல்லுகிறோம். இயேசு நல்ல பிதாவே. அவர் நம்பிக்கை நாயகனாக இருக்கிறார். பலவிதமான சூழ்நிலை நம்ம கடந்து வந்தாலும் சூழ்நிலையை காட்டிலும் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். நம்ம எந்த நிலையில கடந்து போற முக்கியமில்லை, நம்ம நடத்தி வந்த தேவன். அவர் நம்பிக்கையோடு கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்துவதற்கு அவர் உண்மையிலவராக இருக்கிறார். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் மேல பற்றுதலாய் இருப்பது நலம் என்ற வார்த்தைப்படி அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது நாம் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும்போது ஒரு நாள் வெட்கப்பட்டு போனது கிடையாது. ஏனென்றால் அவர் நம்முடைய நல்ல தேவனாக இருக்கிறார், மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார் சொல்லி அவர் நோக்கி நல்ல கைகள் தட்டி ஒவ்வொரு முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனது இல்லை என்ற வார்த்தைப்படி உற்சாகத்தோடு கர்த்தரை மையப்படுத்தலாம். நம்பினோரை நீங்க மறப்பதில்லை, ஆண்டவரே தேடி வந்து ஒரு வெறுப்பதில்லை என்று சொல்லி விசுவாசத்தோடு கர்த்தரை மையப்படுத்தலாமே. ஆமென். நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. மறப்பதில் ஆண்டவர் இதற்காக தேவனாய் இருக்கிறார். ஆமென். உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கு உதவாத என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கு உதவாத என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் இயேசு மகாராஜா, அவரே இரக்கத்தின் சிகரம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலனீரே, எளியோரின் நம்பிக்கை நீ. ஏழைகளின் பலனீரே, ஓ தங்குடோ தீக்கட்டோர் வேதனை அறிந்து, தீக்கட்டோர் வேதனை
வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசுவாக ராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசுவாக ராஜா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அவை கைவிடப்படுவர். நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை அவை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ நம்பி இருக்கிற ஆண்டவர் நம்பின ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை, வெறுப்பதில்லை. ஒரு நம்பிக்கை நாயகனாக இருக்கிறார். கண்களுடைய ஆண்டவர் நோக்கி சொல்லலாமே, நல்மேய்ப்பராக இருந்து எங்களை மட்டும் நடத்தி வந்திருக்கீங்கப்பா. பலவிதமான சூழ்நிலைகளை, பலவிதமான கொள்ளை நோய்கள் இந்த தேசங்களில் காணப்பட்டிருந்தாலும் நல்மேய்ப்பராக இருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்திருக்கீங்கப்பா. ஒரு பாதைக்கு தீபமாய் இருந்திருக்கீங்க. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமாப்பா. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் நோக்கி உண்மையாய் சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி நீ நல்லவராக இருக்கீங்கப்பா, நல்மேய்ப்பராக இருக்கீங்கப்பா. ஓ அதிசயமானவரே, நாங்கள் உயர்த்துகிறோம். எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் கர்த்தர் எங்களை கைவிடாத தேவனாக இருந்து மகிமையின் தேவனாக இருந்து நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. ஓ இந்த வேளையில பள்ளத்தாக்கில நாங்கள் நடந்தாலும் எங்களுக்கு பயம் இல்லை, எங்களுக்கு பாதிப்பு இல்லை. உங்களுடைய சத்தத்தை, உங்களுடைய வார்த்தைகள் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறனால அது எங்களுக்கு பலனாய் மாறுகிறது. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். நீரே நம்பிக்கை, நீரே என் கேடல், நீரே என் கோட்டை. உம்மை நாங்கள் நம்புவேன் ஆண்டவரே. ஓ நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மையாய் ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, நீங்க எங்க மேற்பனாக இருந்து நீர் மட்டும் நடத்தி கொண்டு வந்திருக்கீங்க. நேர்த்தியான பாதைகளை, பசுமையான புல்வெளி நடத்தி கொண்டு வருவீங்க. அப்படிப்பட்ட நல்ல தேவன் எங்களோடு கூட நம்மை ஆராதிக்கும்படி சிலாக்கியத்தை கத்து கொடுத்தீங்கப்பா. ஓ நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்தொடர்வேன், உம் தோளில் நான் இரு. உண்மையாய் சொல்லலாமே, உம்மைத்தானே எந்த நிலை வந்தால் உம்மை பின்தொடர்வேன், உம் தோளில் நான் இருப்பேன். துதித்து துதித்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. நல்மேய்ப்பரே ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்தொடர்வேன், உம் தோளில் நான் இருப்பேன். உம்மைத்தானே
கடந்து போனால் எங்களோடு கூட இருக்கீங்கப்பா. ஆமென். துதித்து துதித்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து மகிமை பிரசனத்தோடு ஆராதிக்கிறோம். பல கால்கள் நடந்தாலும் ஆமென். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பாய் பொங்குதையா. துதித்து துதித்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து தூயவர் உம்மை நான் துதித்து 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 மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆராதனை ஆராதனை எல்லா மகிமை புகழ் உமக்கே நான் செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ. மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. ஆராதனை 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 என் அன்பர். ஓ நன்றி இயேசுவே. என் அன்பர் இயேசுவுக்கே. எப்போதும் இருக்கின்ற இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜாவை, எப்போதும் இருக்கின்ற இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜா. நாம உன்னை வாழ்க, உம் அரசு வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வாழ்க, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வாழ்க, உம் சித்தம். ஆராதனை ஆராதனை தேவ பிரசன்னத்தோடு தேவ மகிமையோடு ஆராதிக்கிறோம். ஓ ராமா ஸ்ரீ
வாழ்க்கை வெளிச்சத்தை கத்த கொடுத்தீங்கப்பா. நாம ஒன்றே வரணும், ராஜ்யம் ஒன்றே வரணும் ஆண்டவரே. உடைய சித்தம் எங்கள் தேசத்தை நிறைவேறணும். சூழ்நிலை சாதகமற்ற சூழ்நிலைந்தாலும் உடைய சித்தம் ஒன்றே நிறைவேறணும் ஆண்டவரே. சித்தம் ஒன்றே எங்கள் தேசத்தை நிறைவேறணும் ஆண்டவரே. ஓ நன்றி இயேசுவே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆராதனை எல்லா மகிமையும் எல்லா புகழும் நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. சில தாழ்த்து பணிந்து இந்த சமூகத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்துல ஒரு ராஜ்யம் ஒன்றே நிலைப்படட்டும், ஒரு ராஜ்யம் ஒன்றே உயர்த்தப்படட்டும் ஆண்டவர். உடைய சித்தம் எங்கள் தேசங்களில், எங்கள் சபைகளிலே, திருச்சபை மத்தியில், ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் உடைய சித்தம் ஒன்றே நிறைவேறட்டும். எல்லா மகிமை எல்லா புகழும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரட்சகர் இயேசு நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேலைக்காக தேவ சமூகத்தில் வருகிறோம். இந்த கர்த்தருடைய நாளிலே உடைய பரிசுத்த பாதத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி படைக்கிறோம் சப்பா. இந்த நாளில கூட மறுபடியும் ஒரு விஷயம் உடைய பாதத்தில் உடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற திருச்சபை மக்கள் அடைய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக சுவாசத்தோடு ஜெபத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தரினோடு பேசுவார் என்று ஜெபத்தோடு ஆயத்தமாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படும்படியாக இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் அவர்கள் கேட்டு பலனடைந்து மறுரூபமாக்கப்பட இந்த செய்தியின் மூலமாய் பிரசங்கிக்கிற நானும் ஆண்டவரே மனை பிள்ளைகளும் திருச்சபை மக்களும் இந்த கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை ஒரு அபிஷேகம் நிறைந்த பரலோகத்தில் தூதுகளாக மாற்றும். இந்த நிகழ்ச்சி துவக்கம் முடி தேவ பிரசனங்களும் இந்த செய்திக்கு விரோதமாக அந்தகார கிரியை முறியடித்து போடும். எல்லா தடைகளை தகர்த்து எறிந்து போடும். இயற்கை காலத்தில் கட்டுப்படுத்து கரண்டு தடையெல்லாம் கிடைக்கணும். தேவ சமூகம் பிதாக்குவார் பரிசுத்த ஆவியார் திரியேக தேவன் அடியானை பலப்படுத்தும். நான் எனக்கு சிறுகணும், நீர் எனக்கு பருகணும். உடைய நாமமே மகிமைப்படணும். பாடும் பொழுது கத்திரி வார்த்தை பிரசங்கிக்கும் பொழுதும் முடிவில் படிப்பு அபிஷேக வேலையில பரிசுத்த ஆவியை இடைப்படுகிறார். சேவாசிக்கிற பிள்ளை மீது தேவ பிரசனம் இருக்கட்டும். பாட்டுகிறேன், வெறுமையாக்கி படிக்கிறப்பா. தேவ சமூகம் எங்களை பலப்படுத்தட்டும். ஆவியானவர் மகிமையின் பிரசனத்தை இந்த இடத்தை நிரப்பும் மூடும். இயேசு கிறிஸ்துவோட ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலவேளையிலே திருச்சபையாரே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொழுது ஆராதனை நிகழ்ச்சிகளுக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தராகிய தேவன்
இதை பொறுப்படுத்திக் கொள்வாராக. ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஒரு வாக்குத்தத்தம் நிறைந்த பாடல். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் உள்ள பாடலை நான் இந்த மாதத்திலே ஈசாக்குக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஈசாக்கோடு கர்த்தர் இருந்து அவனை ஆசீர்வதித்து அவன் சந்ததி பெருக பண்ணினது போல அதே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் தாமே வாக்குத்தத்தத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, praise the Lord, hallelujah, hallelujah. Thank you, Father, thank you, Jesus, hallelujah, praise the Lord, hallelujah. ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதி. யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதி. ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதி. யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதி. மாலைகள் விலகினாலும் பர்வதம் பெயர்ந்தாலும், மாலைகள் விலகினாலும் பர்வதம் பெயர்ந்தாலும் உம் கிருபை விலகாதையா, உம் கிருபை விலகாதையா. ஹல்லேலூயா, உம் கிருபை விலகாதையா. ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். வனாந்திரம் வயல் வெளியாகும், எட்டாந்தரை நீரூற்றாகும். வனாந்திரம் வயல் வெளியாகும், எட்டாந்தரை நீரூற்றாகும். மாற்றியவர் நீராடையா, மாற்றியவர் நீரல்லவோ. ஹல்லேலூயா, மாற்றியவர் நீரல்லவோ. ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். இல்லாதவைகளை இருப்பது போலவே, இல்லாதவைகளை இருப்பது போலவே செய்பவர் நீதானையா, செய்பவர் நீதானையா. ஹல்லேலூயா, செய்பவர் நீதானையா. ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். இல்லாதவைகளை இருப்பது போல அழைக்கிற தேவன், ஒன்றும் இல்லாமல் இருக்கு உன்னை உருவாக்குகிற தேவன். ஒருவேளை இல்லாதவைகள் போல இருக்கலாம், ஆண்டவருடைய இருப்பது போல உன்னை குறைவாக நிறைவாக ஆண்டவரை பார்க்கிறார். பாவியாக அல்ல, உன்னை பரிசுத்தனாய் பார்க்கிறார். இந்த கால வேளையில ஆண்டவராகிய தேவன் இல்லாத நிலைமை என்று நினைக்காது, உன்னை நிறைவாக இருக்கிறது போல உன்னை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருப்பது போலவே, இல்லாதவைகளை இருப்பது போலவே செய்பவர் நீதானையா, செய்பவர் நீதானையா. ஹல்லேலூயா, செய்பவர் நீதானையா. ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். வனாந்திரம் வயல் வெளியாகும்,
எட்டாந்தரை நீருண்டாகும் மனாந்திரம் வயல் வெளியாகும் எட்டாந்தரை நீருண்டாகும் மாற்றியவர் நீரல்லவோ மாற்றியவர் நீரல்லவோ அல்லேலூயா மாற்றியவர் நீரல்லவோ ஆபிரகாம் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனே என்னை ஆசீர்வதியும் யாக்கோபின் தேவனே என்னை ஆசீர்வதியும் மாலைகள் விலகினாலும் பர்வதம் பெயர்ந்தாலும் மாலைகள் விலகினாலும் பர்வதம் பெயர்ந்தாலும் உம் கிருபை விலகாதையா உம் கிருபை விலகாதையா அல்லேலூயா உம் கிருபை விலகாதையா ஆபிரகாம் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனே என்னை ஆசீர்வதியும் யாக்கோபின் தேவனே என்னை ஆசீர்வதியும் இல்லாதவைகளை இருப்பது போலவே இல்லாதவைகளை இருப்பது போலவே செய்பவர் நீரல்லவோ செய்பவர் நீரல்லவோ அல்லேலூயா செய்பவர் நீரல்லவோ ஆபிரகாம் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனே என்னை ஆசீர்வதியும் யாக்கோபின் தேவனே என்னை ஆசீர்வதியும் யாக்கோபின் தேவனே நம்மை ஆசீர்வதிப்பார் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் மாறாதவர் ஹரிகான் விஸ்வபோதியா பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த காலவெளியில் உங்களை நிரப்புவதாக நாம் நேரடியாக தொடர்ந்து நாம் சமயத்தை பயன்படுத்தும்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கிறோம். கடந்த வார்த்தையில உயிர்த்தெழுந்த செய்தியாக பத்மு தீவில் இருந்த யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தினவர் மரித்தேன் ஆயிலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் அவரை ஆராதித்து அந்த உயிர்த்தெழுந்த செய்தியை கேட்டோம். தொடர்ந்து இந்த வாரத்துல கர்த்தராகிய தேவன் திருச்சபைக்கு கொடுக்கிற ஒரு ஆழமான ஒரு சத்தியமான வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தை, ஒரு எழுப்புதலான ஒரு தெய்வ தரிசனத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யாத்திராகம புஸ்தகம் 34வது அதிகாரம் ஒரு 5, 6, 7 ஒரு 11 வசனங்கள் வரையும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய ஜீவியத்துக்கு பிரயோஜனமாக இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். யாத்திராகமம் 34வது அதிகாரத்திலே காலமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய தேவன் மோசேயோடு கூட கர்த்தர் பேசினார். நீ காலமே எழுந்து எனக்கு முன்னதாக சீனாய் மலை வந்து நில்லு, தேவ சமூகத்தில் நில்லு என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அதன்படி 2 ஒத்த கற்பனைகளை இழைத்துக் கொண்டு அவர் கையில் எடுத்துக்கொண்டு அந்த நியாயப்பிரமாண பலகைகளை கையில் எடுத்துக்கொண்டு தேவ சமூகமாய் சீனாய் மலையில வந்து தேவ சமூகத்தில் நின்ற மோசேக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தன்னை வெளிப்படுத்தினார். அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தினார். மேகத்திலிருந்து இறங்கி மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இந்த செய்தியினுடைய தலைப்பு மோசேயின் தரிசனம். தெய்வ பிள்ளைகளே, அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தரிசனமானார் என்று தியானிக்கிறோம். அது வேதாகமத்திலே அநேகருக்கு ஆபிரகாமுக்கு தரிசனமானார், யாக்கோபுக்கு தரிசனமானார். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் அப்போஸ்தலருக்கும் தேவன் தரிசனமானார். இந்த அநேக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமாய் கர்த்தர் தரிசனமாவார். அப்படி தரிசனம் பெறுகிற தேவ பிள்ளைகள் பாக்கியமானது. அப்போஸ்தலன் பவுல் கூட சொல்லுகிறார், அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்ததில்லை என்று சொல்லுகிறார். இந்த காலவெளியிலே நீங்கள் எல்லாரும் ஆயத்தத்தோடு தேவ செய்திக்கு நீங்கள் கடந்து வருமுன்னதாக நீங்கள் வேதாகமத்தையும் ஒரு டைரியும் ஒரு எழுதுவதற்கு நோட் குறிப்பெடுத்துவதற்கு ஒரு நோட்டு பேனாவை எடுத்து வைத்திருப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த கர்த்தருடைய வார்த்தை இருதய பலகையை எழுதுங்க, டைரியில் நோட் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களோடு கூட பேசுகிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 34:5 வாசிக்கும் போது, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் மேகத்திலிருந்து இறங்கி மோசேயின் அருகே நின்றார். தேவன் நம்ம அருகே இருக்கிறார். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான திருச்சபை தேவ பிள்ளையே, ஆண்டவர் அருகிலே நிற்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி மரியாள் அருகிலே நின்றார்,
அதே போல மோசையின் அருகே நின்றார். மேகத்திலிருந்து இறங்கி மோசையின் அருகே நின்றார். ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தர் இப்பொழுதும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தர் இறங்கி உங்கள் அருகே வந்திருக்கிறார். உன் அருகே நிற்கிறார். குடும்பத்தின் அருகே நிற்கிறார். உங்கள் குடும்பத்தின் மத்தியிலே நிற்கிறார். உங்களை விசாரிக்கும்படி அவருடைய நாமம் இங்கெல்லாம் பிரசாமாக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் இறங்கி வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். அவருடைய நாமம் எங்களை பிரஸ்தாபமாக்கப்படுகிறதோ அங்கல கர்த்தர் இறங்கி வருகிறார். இன்றைக்கு மோசேக்கு சீனாயின் மலையில இறங்கி வந்து மோசேயின் அருகே நின்ற கர்த்தர் இந்த பிரசங்க வேளையில கர்த்தருடைய நாளிலே திருச்சபையாய் விசுவாசியே உன் அருகிலே கர்த்தர் நிற்கிறார் என்ற உணர்வோடு விசுவாசத்தோடு ஒரு தெய்வ பயத்தோடு நீ அமர்ந்து இந்த வார்த்தையை கேள். கர்த்தர் உன்னோடு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மோசேயை இறங்கின தேவன். இன்றைக்கு 115ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் தமக்கு சித்தமானவைகள் எல்லாம் இந்த பூமியில செய்து கொண்டிருக்கிறார். புறஜாதிகள் உங்களுடைய தேவன் எங்கே என்று சொல்வானே. இங்க சங்கீதக்காரர் சொல்கிறார், நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். 115ஆம் சங்கீதம் 3வது வசனம். அடுத்த வசனம் சொல்கிறது புறஜாதிகள். 2வது வசனம், அவருடைய தேவன் எப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான எல்லாம் செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கு சித்தமானதை செய்ய நமக்காக இறங்கி வருகிறவராக இருக்கிறார். எப்படி இந்த பூமியில பிறக்கும் போது ஒரு பூமியில குழந்தை அவதரித்தாரோ, மரித்து வைத்து பரமேறி போனாரோ, அவர் பரிதாவின் வலது பரிசுத்த நமக்கு பரிசுத்தாவி அனுப்பினார். இன்றைக்கு நமக்காக, நம்முடைய காரியங்களுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, நம்மளை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் நமக்காக இறங்கி வருகிற தேவன் இருக்கிறார். நமக்காக இறங்கி வருவார். நீங்கள் கூப்பிடும் போது, நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் நானும் உண்மையாய் கூப்பிடும் போது அவர் எல்லாருக்கும் சமீபத்தில் இருக்கிறார். பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் ஒரு நிமிஷம் இந்த பிரசங்கத்தை கேட்பதற்கு முன்னதாக ஒரு கண்களை மூடி ஒரு ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இறங்கி வாரும் ஆண்டவரே. அன்னைக்கு சீனாய் மலையிலே மோசையின் அருகிலே இறங்கி வந்து அமர்ந்தது போல, நின்றது போல இந்த கால வேளையில எனக்காக இறங்கி வாரும், என் குடும்பத்திற்கு இறங்கி வாரும், எங்களுடைய வாழ்க்கையில இறங்கி வாரும் என்று கூப்பிடுவீர்களாம். அவர் இறங்கி வரும்போது என்ன சம்பவிக்கும், என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி சொல்லுங்க. எல்லாரும் கைகளை வேற்றி, ஆண்டவரே எங்கள் மத்தியில இறங்கி வாரும், ஆண்டவரே எங்கள் மத்தியில இறங்கி வாரும், ஆண்டவராகிய தேவனே எங்கள் மத்தியில இறங்கி வாரும், ஆண்டவரே இறங்கி வாரும் என்று சொல்லுங்க. ஆண்டவர் இறங்கி வந்தா என்ன சம்பவிக்கும் என்றால், யாத்திராம புஸ்தகத்துல தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் இறங்கி வரும்போது இங்க என்ன சம்பவிக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து நாம் தியானிக்கும் போது, யாத்திராம 19:18 ஆண்டவர் அங்க இறங்கி வரும்போது அங்க என்ன சம்பவிக்கிறது என்பதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, அது ஒரு அக்கினியாய் மாறுகிறதாம். கர்த்தர் சீனாய் மலையிலே அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளை புகையை போல எழுப்பிட்டு மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்ததாம். ஆண்டவர் இறங்கும் போது அவர் அக்கினிமயமாய் நம்மளை மாற்றுகிறார். ஒரு பூமி அதிர்வை ஏற்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது, உங்களை ஒரு குளிர்ந்த நிலவில, நீங்க அனலும் இல்லாம குளிரும் இல்லாம உங்க ஜீவி இருக்கும் என்றால், இன்னைக்கு கர்த்தர் உங்கள் ஆவியில அனல் உள்ளவர்களாக உங்களை பலனடையும்படி இறங்கி வருவார். கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவ பிள்ளையே, தேவ பிரசன்னத்தில் இருந்து நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட உடனே தேவ பிரசன்னம் நிரப்பி கொண்டிருக்கும். கர்த்தர் இறங்கி வரும்போது அது மலை முழுவதும் ஒரு அக்கினியாய் மாறும் என்றால், கர்த்தர் உன்னை வாழ்க்கையில் இறங்கி வரும்போது உன்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றி விடுவார். உன்னை ஒரு ஆவிக்குரிய ஒரு அக்கினிமயமான ஒரு தேவ பிள்ளையா, தேவ மனுஷனா மாற்றி விடுவார். உன்னை அக்கினி ஜுவாலையை கர்த்தர் மாற்றி விடுவார். அன்னைக்கு பலிபீடத்துல எலியா ஜெபித்த பொழுது பரலோகத்துல அக்கினி எப்படி அந்த பலிபீடத்துல இந்த மாம்சத்தில் அந்த காளைகளை பட்சித்ததோ, இன்றைக்கும் அவன் மேல இறங்கி வரும்போது ஆண்டவர் அக்கினியை அவனை மாற்றும் போது எல்லா மாம்சத்தின் சுவாபங்களும் சுட்டரிக்கப்பட்டு நல்ல ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளையாய், தேவ மனுஷியா, தேவ மனுஷனாய் மாறிவிடுவான். அதனால கர்த்தர் இறங்கி வரும்போது என்ன நடக்கும் என்றால், மோசையின் அருகே நின்றவர்
அவன் ஒரு அக்கினி ஜுவாலையா, அந்த மலை முழுவதும் எப்படி அக்கினி புகையை சூளையை போல எழும்பிட்டோ, அது ஒரு பெரிய அதிர்வு ஏற்பட்டது போல கர்த்தர் வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்வை மாற்றுவர், ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படி, ஒரு அக்கினி ஜுவாலையா இவனை மாற்றும்படி கர்த்தர் உன் மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். பிரசங்கத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, அடுத்து ஆண்டவர் இறங்கி வரும்போது என்னாகுமோ புஸ்தகத்துல 11வது அதிகாரம் 25வது வசனத்துல ஆண்டவர் அங்க இறங்கி வரும்போது கர்த்தர் மேகத்தில் இறங்கி மோசையோடு பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராய் அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து இறங்கினதால் திக்க தரிசனம் சொன்னார்கள் சொல்லி அவர்கள் பின்பு வைந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசையின் மேல இறங்கின ஆண்டவர் மோசையின் மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்தை, அந்த பரிசுத்தாவை எடுத்து சபையில் இருக்கிற மூப்பராய் 70 பேர் மேல் அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டதாம். கர்த்தர் உன் மேல இன்னைக்கு இறங்கும் போது உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்ற போறாரு. உன் மேல இருக்கிற அந்த அபிஷேகத்தை அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமா மாற்ற போறாரு. ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை ஒரு அக்கினி ஜுவாலையை மாற்ற போகிறேன். கர்த்தர் இறங்கி வந்து மோசையின் அருகிலே நின்றார். அந்த மலை முழுவதும் ஒரு அக்கினியாய் மாறினது. உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு அக்கினிமயமாய், ஒரு அபிஷேகம் நிறைந்தவராய், ஒரு தேவனை போல விசுவாசத்தில் பரிசுத்தாவி நிறைந்தவனாக கர்த்தருடைய ஆவியானவரை மாற்ற போகிறார். இந்த பகற்காலத்திலே கர்த்தர் உனக்காக இறங்கி வந்திருக்கிறார். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொள்கிற தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளையே, தேவ ஊழியரை யாராய் இருந்தாலும் அன்றைக்கு மோசையின் அருகில் நிற்கும்படி இறங்கி வந்தவர் உன் அருகில இறங்கி வந்திருக்கிறார். அனலும் இல்லாம குளிரில்லாம் உன்னுடைய ஜீவியத்தை கர்த்தர் ஒரு அனலுள்ளவனாக, பலனுள்ளவனாக, ஒரு பரிசுத்தாவி நிறைந்தவனாக, விசுவாசத்தில் வல்லவனாக மாற்றும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். அதனால எத்தனை விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு இருக்கிறியோ உன் மேல ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகம், இன்னைக்கு மோசையின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் சபை மூப்பராய் 70 பேர் இறங்கினது போல கர்த்தர் ஒரு நம் மீது இறங்கி வரும்போது நம்ம குடும்பத்திற்கு, நம்முடைய பட்டணத்துக்கு, நம்முடைய தேசத்துக்கு ஆசீர்வாதமா மாற்ற போகிறார். உங்க மூலமா, என் மூலமா ஒரு எழுப்புதல் பற்றி பிடிக்கப்பட போகிறது. இந்த கடைசி காலத்தில் ஒரு அக்கிரமமான ஒரு பாத்திரங்களாக கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துகிற ஒரு நாட்கள் வந்து விட்டது. அதனால பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் மேகத்திலிருந்து இறங்கி மோசையின் அருகில் இருக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் நடந்தது என்பதை குறித்து பரிசுத்தாவின் ஒத்தாசையோடு கூட நாம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே கடந்து ஜெபத்தோடு காத்திருங்க. பரிசுத்தாவி உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். முதலாவது, கர்த்தர் மேகத்திலிருந்து இறங்கி வந்து மோசையின் அருகில் நின்ற பொழுது கர்த்தர் கடந்து சென்றார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அங்கே கடந்து செல்லும் போது அங்கே என்ன சம்பவிக்கிறது? யாத்ராகமம் 34வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 6-7 நீங்க வாசிக்கும் போது தேவன் இறங்கி வரும்போது பெரிய தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு கிடைக்கிறது. ரெவலேஷன். கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். தேவன் இறங்கி வந்து எப்படி மோசையின் தரிசனமாய் மாறினதோ, இன்றைக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் உள்ளவனா, தரிசனம் உள்ளவனா கர்த்தர் மாற்றுகிறார். தேவனிடத்திலிருந்து உனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. என்ன வெளிப்பாடு? 6-7 சொல்கிறது, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவன் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன். 7வது வசனம் சொல்கிறது, அவர் 1000 தலைமுறை கொண்டு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தை மன்னிக்கிறவர், குற்றவாளிகளை குற்றமற்றவனை விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஆண்டவர் அங்கே கடந்து செல்கிறார். அங்கு தேவனிடத்திலிருந்து ஆண்டவர் இறங்கி வரும்போது மோசைக்கு கிடைத்த வெளிப்பாடு என்ன? மோசை கிடைத்த தரிசனம் என்ன? தரிசனத்தில் கிடைத்த வெளிப்பாடு என்ன? தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர், தயவு உள்ளவர், கிருபை உள்ளவர். அது மாத்திரமல்ல, மன்னிக்க தயவுறுத்தவர். ஆண்டவர் மன்னிக்கிறவர், அடுத்து தண்டிக்கிறவர். 2 விதமான குணாதிசயங்களை, தேவனுடைய குணாதிசயத்தை குறித்து 6வது வசனம் சொல்கிறது, அவர் பரிசுத்த, அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் மகா தயமுள்ள சத்தியமுள்ள தேவன். 6வது வசனம் தேவனுடைய குணாதிசயத்தை சொல்கிறது. 7வது வசனம், அவர் குற்றவாளிகளை குற்றமற்றவன் என்று தீர்த்து விட மாட்டார். அவர் குற்றங்களை மன்னிக்கிறவர் தான். அதே நேரத்தில் அவர் குற்றம் செய்தவனை, தவறு செய்தவனை தண்டிக்கிறவர் இருக்கிறார். மன்னிக்கவும் செய்வார், அதே நேரத்தில் தண்டிக்கவும் செய்வார்.
மன்னித்து ஏற்றுக்கொண்டு சிச்சையின் மூலம் அவனை பரிசுத்தமாக்குவார். அருமையான கர்த்தருடைய முதல் குறிப்பை எடுத்துக்கோ. தேவன் இறங்கி வரும்போது வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள. தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு என்ன? தேவன் மன்னிக்கிறவர், தேவன் உனக்கு தண்டிக்கிறவர். மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, தண்டிக்கிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நமக்கு மன்னிப்பு உண்டு, அதே நேரத்தில் நமக்கு தண்டனை உண்டு. கடந்த காலத்துல பாவம் அறியாத, சத்தியத்தை அறியாத, ஆண்டவர் அறியாத காலத்துல நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி செய்த அநியாயம், அக்கிரமங்கள், பாவங்கள், கொடிய துக்கணத்தை கர்த்தரிடத்தில் வரும்போது, உங்க பாவத்தை அறிக்கையிடும் போது கர்த்தர் உங்களை மன்னித்து விடுகிறார். உங்களுடைய அநியாயத்தையும் உங்களுடைய அக்கிரமங்களையும் பாவ தோஷங்களிலிருந்து சாபத்திலிருந்து உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். அவர் மகா இரக்கம் உள்ளவர். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஒரு மனிதர் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பிதாவின் சித்தமாக இருந்தது. அதனால ஒவ்வொரு மனிதர் பாவம் செய்யும் போது அவன் தேவ மகிமை இழந்து விடுகிறான். இழந்து போன மகிமையை திரும்ப கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய தேவன் அவர் நம்மை தேடி வந்தார். முதலாவது நாம் செய்த பாவங்களை மன்னிக்கிறார். நம்முடைய மீது அக்கிரமங்களை மன்னித்து நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக கொண்டு வருகிறார். அவருடைய இரக்கம் கிருபையினாலே சுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் முதலாவது நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். ஏன்னா அவர் மன்னிக்க தயப்படுத்த தேவன், அவர் சத்தியம் உள்ள தேவன். கையுமே பிடிக்கப்பட்ட அந்த விபச்சார ஸ்திரியும் நியாயப்பிரமாணத்தின்படி தண்டனை கொடுக்க வந்த அந்த பரிசேயர் சர்ச்சைக்கு வேதபாரகர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ முதலாவது இவள் மீது கல்லெடுத்து எரிக்கிறார். எல்லாரும் தன் இருதை குத்தப்பட்டு ஓடிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானும் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாதுன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்துல வருகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்த பாவத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவர், அவனுக்கு ஒரு மறு வாழ்க்கை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் அல்ல, அவர் நம்மை தேடி வந்து மீட்டெடுத்தவர். நம்முடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தமாக்கி அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டவர். அவர் பிள்ளை ஏற்றுக்கொண்ட பிறகு பிரசனத்தை கேட்க தேவ பிள்ளையே, ஒருவேளை மறுபடியும் பலவெடுத்து இடறி விழுந்து பாவம் செய்து அந்த பாவத்தினால் குற்ற மனசாட்சியோட பிரசனத்தை நீ கேட்டுக்கிட்டு இருப்ப, கர்த்தர் மன்னிச்சுவாரா? இல்லை நான் மன்னிக்கப்படாம நரகாக்கினை தள்ளிவிடுவாரா என்ற ஒரு சந்தேக எண்ணத்தோடு, குற்ற மனசாட்சியோடு, ஒரு பயந்து நான் கிறிஸ்துவின் மகிமையின் ராஜ்யத்தை இழந்து விடுவனா என்ற ஒரு மன போராட்டத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, குற்ற மனசாட்சியோடு இருக்கிற தேவ பிள்ளை யாராய் இருந்தாலும் நீ தண்டிக்கப்படுவதில்லை, மன்னிக்கப்படுவாய். எப்பேற்பட்ட பாவக்கிரியில விழுந்தாலும் எழுந்திருக்கபடியாக தவித்தாலும் உன் மனசாட்சி உன குற்றவாளி என்று தீர்த்தாலும் உன் மனசாட்சியை விட ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார். ஒரு பாவத்தை அறிக்கையிடு, ஒரு தவறுகளை வீதில் அறிக்கையிடு. இன்றைக்கு அவன் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவனை மறுபடியும் பரிசுத்தமாக்க உண்மையுள்ளவர். அவர் மன்னிப்பார், அடுத்தவனை சிச்சையின் மூலமாய் பரிசுத்தமாக்குவார். மன்னிப்பு உண்டு, அதே நேரத்தில் சிச்சைங்கிற தண்டனை உண்டு. எபிரேயர் ஆக்கியோன் சொல்கிறார், தேவன் சிச்சிக்கிற மனிதன் பாக்கியவான், தேவன் தண்டிக்கிற மனிதன் பாக்கியவான். தேவனை நேசிக்கிறாரோ அவனை சிச்சிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நம்ம தண்டிக்கப்படுவது நல்லது, நாம் பாக்கியம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மன்னிப்பே கொடுத்தார். தாவீது பாவம் செய்தான், பாவம் செய்து மறைப்பதற்கு ஒரு கொலையே செய்தான். கர்த்தர் மன்னிச்சார். அவன் ஒரு மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்திருந்தான், ஆனாலும் மன்னிப்பை கொடுத்தாரு. அதே நேரத்தில் அவனுக்கு தண்டனையும் கொடுத்தாரு. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிற தேவ பிள்ளையே, உன்னை மரணத்துக்கு விட மாட்டாரு, உன்னை பாதாளத்துக்கு விட மாட்டாரு, ஆனா மன்னிச்சுவாரு. மன்னிச்சு சிச்சை அவனை பரிசுத்தமாக்கி பூரணப்படுத்துவாரை தவிர உன்னை கைவிட மாட்டாரு. இந்த பிரசங்கத்தை கேட்டு தேவ பிள்ளையே, மேகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன் மோசை கொடுத்த வெளிப்பாடு என்ன? தம் ஜனத்தை நான் மன்னிப்பப்பா, நீ கூட்டிட்டு வந்த ஜனத்தை நான் மன்னிப்பேன், அதே நேரத்துல அவங்களை தண்டிக்கவும் செய்வேன், அவர்களை பூரணப்படுத்துவேன், சிச்சையை நான் பரிசுத்தப்படுத்துவேன் சொல்றார். அப்ப முதலாவது தேவன் மீது இறங்கி வரும்போது நாம் கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு என்ன? கடந்த காலத்துல மன்னிப்பை பெற்றேன், இனி பாவம் செய்யக்கூடாது, அப்படியே தடுமாறி விழுந்துட்டேன், இருந்தாலும் உடனே தண்டனை கொடுத்து நரகாக்கினிக்கு தள்ளல, ஆக்கினி தீர்ப்பு கொடுக்க வரல. அவர் பாவத்தை உன்னை மன்னிச்சு சிச்சையின் மூலம் உன்னை பரிசுத்தமாக்குவார். பிரசங்கத்தை கேட்டுக் கொடுக்கிற தேவ பிள்ளையே, முதலாவது குறிப்பு தேவனுடைய வெளிப்பாடு. தேவன் நம்மிடத்தில் இறங்கி வரும்போது தேவன் கொடுத்த வெளிப்பாடு என்ன? அவர் மன்னிக்கிறவர். நம்ம மன்னிக்கப்பட்ட பிறகு, பாவம் செய்த பிறகு, நம்ம பாவம் செய்து மன்னிக்கப்பட்ட பிறகு, பாவம் தெரிந்த பிறகு நாம் செய்கிற பாவங்களுக்கு தண்டனை உண்டு. உன்னை புறக்கணிச்சு தள்ளுகிறார்ல,
உன்னை வந்து அறிக்கையிடும் போது உன்னை மன்னிப்பாரு. அடுத்த சிக்ஷையின் மூலமாய் உன்னை பூரணப்படுத்தி பரிசுத்தமாக்கி நம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வார். முதல் குறிப்பை கேட்டுக்கொடுக்க தேவ பிள்ளையே, தேவன் இறங்கி வரும்போது உனக்கு முதல் வெளிப்பாடு என்ன? தேவனை மன்னிச்சு தன் பிள்ளையாய் பரிசுத்தமாக்கினார். மறுபடி தடுமாறி விழுந்து எழுந்திருக்க முடியாம இருமனமா வாழ்றியா? குந்தி குந்தி நடக்கிறியா? அனலும் இல்லாம குளிரும் இல்லை, குற்ற மனசாட்சியோடு இருக்கிறியா? கர்த்தர் சொல்றாரு, குற்ற மனசாட்சியோடு இருக்காத, பாவத்தை மன்னிச்சுட்டேன், உன்னை பரிசுத்தமாக்கிட்டேன், உன்னை சிக்ஷையின் மூலமா பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பேன். ஆனால இனி பாவம் செய்யாத. அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய தேவ வல்லமையை, தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கோ. தேவ ஆவியானவர் இப்பொழுது கிருபைக்கு கீழ்ப்பட்டீரு, பாவம் உன்னை மேற்கொள்ளாது என்று கர்த்தர் முதல் கொடுத்த வெளிப்பாடு. தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கிறேன், உன்னை தண்டிச்சு மறுபடியும் உன்னை சேர்த்துக் கொள்வார். உன்னை குற்ற மனசாட்சியோட இருந்து தேவனை விட்டு விலகாத, தூரம் போகாத. அறிக்கையிட்டு தேவனிடத்துல மன்னிப்பு உண்டு. சிக்ஷையின் பரிசுத்த சிக்ஷையை சகிச்சா உன்னை பிள்ளையே ஏற்றுக்கொள்வார். சிக்ஷையை சகிச்சுக்கோ. சில சிக்ஷைகள் வரும், சில பாடுகள் வரும், உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு, உன்னை புறக்கணிப்பதற்காக. அதை சகிச்சுக்கோ. நீ பரிசுத்தமாகி அவருடைய ராஜ்யத்துல நீ சுதந்திரித்துக் கொள்வேன். இரண்டாவது, தேவன் இறங்கி வரும்போது இரண்டாவது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? வேண்டுதல். மோசைக்கு கொடுத்தது முதல் வெளிப்பாடு, தேவ ஜனங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடு. இரண்டாவது, ஜனங்களுக்காக வேண்டுதல் பண்ணலாம். தேவன் இறங்கி வரும்போது முதலாவது நம்மளோட பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்துகிறார். இரண்டாவது, ஜெப ஆவியை ஊற்றுகிறார், ஜெபிக்கிறவனா மாற்றுகிறார். மோசே ஜனத்தின் அதிபதியாக இருந்த, தலைவனாக இருந்த மோசே, 7வது வசனம் சொல்லுகிறது, 8-9 சொல்லுகிறது. இரண்டாவது குறிப்பு, தேவனிடத்தில் வருகிற வேண்டுதல். கர்த்தர் இறங்கி வரும்போது முதலாவது உனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. தேவனிடத்தில் ஒரு வெளிப்பாடு என்ன? நீ மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவன், இனி பாவம் செய்து எழுந்திருக்க முடியாம இருக்கிறியா? மன்னிச்சிடறேன். நீ மறுபடி உனக்கு வருகிற சிச்சையை சகிச்சு கொண்டு எழுந்து தேவ பலனை தரிச்சுக்கோ. இன்னும் கர்த்தருக்காய் எழும்பி வா என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இரண்டாவது, தேவனிடத்திலிருந்து தேவன் இறங்கி வரும்போது இரண்டாவது தேவனிடத்தில் வருகிற விண்ணப்பம். 8வது வசனம் சொல்கிறது, மோசே தீவிரமாய் தரைமட்டு குனிந்து பணிந்து கொண்டு. 8வது வசனம், மோசே தன்னை தாழ்த்தினார், தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். மோசே கிட்டத்தட்ட பல லட்சம் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து 10 விதமான அற்புதங்கள் மூலமாய் தேவன் ஒரு பாத்திரமாய், ஒரு வல்லமையான பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்தின பாத்திரம். வாக்கிலும் வல்லமையிலும் செயலிலும் ஒரு மேலான ஒரு மேன்மைப்பட்ட தேவனால் பாராட்டப்பட்டவன். அவனுக்குள்ள செங்கடலை பிளந்தார், பலவிதமான அற்புதங்கள் அடையாளம் கொண்டு நடத்தினார். வேறுபட்ட மேன்மை உள்ள தேவ மனுஷன், பல லட்சங்களுக்கு தலைவனாய் இருக்கிறவர், தேவனிடத்தில் ஆண்டவர் சமூகத்தில் ஓடி தீவிரமாய் ஓடி வந்து ஆண்டவர் பாதத்தில் பணிந்து குனிந்தான், பணிந்து கொண்டான், பணிந்து குனிந்து தேவனை ஆராதித்தான். வேதம் சொல்கிறது, இது மோசையினுடைய தாழ்மை, மோசையுடைய கீழ்ப்படிதல். மோசை அருகிலே நின்ற ஆண்டவர் அவன் கொடுத்த இஸ்ரேல் ஜனங்களை குறித்த ஒரு வெளிப்பாடு. இரண்டாவது, ஜனங்களுக்காக அவன் ஜெபிக்கிற ஜெப அனுபவத்துக்கு வந்தான். ஆண்டவர் பாதத்துல முதலாவது தீவிரமா தரைமட்டு குனிந்து பணிந்தார். தாழ்மையும் அவருடைய கீழ்ப்படிதலையும் குறிக்கிறது. இரண்டாவது, மோசையின் விண்ணப்பம். என்ன விண்ணப்பம் பண்ணுகிற? ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்க நடுவிலே ஆண்டவராக எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தை எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார். இந்த இரண்டாவது, தேவன் இறங்கி வரும்போது அவன் தேவனிடத்துல தன்னை தாழ்த்தி ஆண்டவரை ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறானா? ஆண்டவரே, நாங்க இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவங்க தான், நல்லா நமக்கு தெரியும். 40 வருஷம் ஆலோசிக்கப்பட்டோம், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர் என்று கண்டுகொண்டு அப்பேற்பட்ட சுபாவம் உள்ள ஜனங்கள் தான். ஆனால் பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னிப்பேன்னு சொல்லியிருக்கிறீரே. இந்த ஜனங்களுக்காக தன்னை தாழ்த்தி மோசே ஜெபம் பண்ற. ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக நீ இறங்க வேண்டும். அவனுடைய இரக்கம், உங்களுடைய கண்களில கிருபை கிடைச்சதானால், அவர் கேட்கிறாரு, உங்களுடைய கண்கள்ல எங்களுக்கு கிருபை கிடைச்சதுன்னா, அவர் நல்லா அருமையா சொல்லுகிறாரு, கிருபை கிடைத்தது எங்க நடுவிலே ஆண்டவராக எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் தான், நீரோ எங்கள் அக்கிரமத்தை எங்கள் பாவத்தை மன்னித்து எங்கள் உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அப்படின்னு என்ன சொல்றாரு, நாங்கள் உங்களுடைய சுதந்திரம் ஆண்டவரே, கற்பத்தின் கனி கர்த்தரா கிடைக்கிற சுதந்திரம், நாங்க உங்க கற்ப பிள்ளைய மாதிரி, கற்ப பிறப்பு மாதிரி நாங்க உங்க சுதந்திரம், அதனால எங்க அக்கிரமத்தை நீர் மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். மோசேயின் விண்ணப்பம் என்ன? இன்னைக்கு நாம் ஆண்டவர் பாதத்தில் விழுந்து நம்மை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும். மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஜெபிச்சார். எப்படி ஜெபிக்கிறார்னா, ஆண்டவரே பாவத்தை அக்கிரமத்தை, இவங்க வணங்கா கழுத்துள்ளவங்க தான், இவங்க என்ன பிரசங்கம் பண்ணாலும் எத்தனை புத்திமதி சொன்னாலும் அவங்க வணங்க மாட்டாங்க, தன்னை தாழ்த்த மாட்டாங்க, கீழ்ப்படியாத ஜனங்கள் தான். ஆனாலும் நீர் எங்களோட பாவத்தை மன்னிக்கணுமா, இவங்களோட அக்கிரமத்தை நீர் மன்னிக்கணும் ஆண்டவரே, ஏன்னா இவங்க எல்லாம் உம்முடைய சுதந்திரமாச்சே என்று சொல்லுங்க. உம்முடைய சுதந்திரம், உம்முடைய பிள்ளைகள், நீர் தண்டனை கொடுத்தா நாங்க எங்கே போவோம்? எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார் என்றால், உபாகமம் 33:16 முட்செடியிலே நடுவிலே எழுந்த தயை, 12 கோத்திரங்களுக்கு மோசே ஆசீர்வாதம் சொல்லி ஜெபிச்சாரு. அதுல யோசேப்பு கோத்திரத்துக்கு அவர் ஆசீர்வாதம் சொல்லும் போது 33:16 சொல்லுகிறது, முட்செடியில் எழுந்தருடைய தயை யோசேப்பு சிரசின் மேலும் தன் சகோதரர் விசேஷத்தினுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாங்கிறது. முட்செடியிலே இழந்தவருடைய தயை, முட்செடியிலே நீர் எழுந்து எனக்கு தரிசனமாகி 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்க அந்த மக்களை மீட்டுட்டு வர சொல்லி என்னை அனுப்பினீரே, அன்றைக்கு நீ காண்பித்த அந்த தயவை இன்னைக்கு நீ காண்பிக்க வேண்டும். அன்னைக்கு அடிமைத்தனத்துல கிடக்கிற பாவ அடிமைத்தனத்துல கிடக்கும் போது எப்படி 10 விதமான அற்புதங்களை மூலமா என்னை கொண்டு அந்த மக்களை விடுதலை ஆக்குவதற்கு என்னை ஒரு ரட்சகனா அனுப்பினீரே, அன்னைக்கு நீ காண்பித்த அந்த தயவை இன்னைக்கு காண்பீங்க. எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க அருமையான தேவ பிள்ளையே. கர்த்தர் இறங்கும் போது அவன் தாழ்மையும் கீழ்ப்படிதல் வருது. எப்படி ஜெபிக்கிறான் தெரியுமா? பரிந்து பேசுறான். அன்னைக்கு முச்செடியில எழுந்த தயை இன்னைக்கு எங்களுக்கு வேண்டாண்டோரே, அந்த தயவு, அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு என்னை அனுப்பினீரே, அந்த ஜனங்களுக்காக அவட வடிச்ச கண்ணீர், அந்த துக்க துயரத்தை பார்த்து நீ அந்த மக்களை மீட்டெடுப்பதற்கு என்னை ஒரு ரட்சகனா அனுப்பினேன். அந்த தயவு இன்னைக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. அந்த தயவை நான் மறுபடியும் நினைக்கிறேன். அந்த தயவை கொண்டு இந்த மக்களுக்காக வேண்டுக் கொள்கிறேன். பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்படுவதற்கு நம்மை ஒரு ரட்சகனாக ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தின் மூலமாய் பிதாவின் சமூகத்தில் எப்படி இயேசு பேசினாரோ, இந்த மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்காக அங்கே அன்றைக்கு முச்செடியிலே எழுந்த தயை இன்னைக்கு வேண்டும் என்று மறுபடியுமாக பரிந்து பேசுகிறார். அப்பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 3ஆம் சங்கீதம் 7ஆவது வசனத்துல, கர்த்தாவே எழுந்தருளும், எங்க சத்துருக்களை சிதறடியும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே நீ எழுந்து, நாங்கள் சத்துருவினால் ஒடுக்கப்படுகிறோம், சத்துருவினால் நெருக்கப்படுகிறோம், நீர் எழுந்தருனா சத்துருக்களை சிதறடிச்சிருவீரே. ஆண்டவரே நீர் எங்களுக்காக எழுந்தருளும். 3வது அதிகாரம் 7வது வசனம், கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரும் தாடையில் அடித்து துன்மார்க்கிற பற்களை தகர்த்து போட்டி, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆண்டவரே நீர் எழுந்தருளும்பா, நீ எழுந்தருளும், எங்கள் பாவத்தை மன்னிக்கும்படி எழுந்தருளும். எங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் பாவ செய்தி மீறி நடக்கும் போது நாங்கள் எதிராளி கையில சிக்கிக்கிட்டோமே, எங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலி பொருளாத சேனைகளின் ஆவிகளோடு யுத்தம் உண்டு, சகல அதிகாரங்களோடு துரைத்தனங்களோடு உங்களுக்கு யுத்தம் உண்டு, போராட்டம் உண்டு என்று எபேசு சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு அடிமைத்தனத்துக்குள்ள சத்துருக்குள்ள சிக்கி ஒரு சிறையிருப்புல அடிமைத்தனத்துல கிடந்தது போல நாங்கள் கிடக்கிறோம், அடங்கி கிடக்கிறோம், அடைக்கப்பட்டு கிடக்கிறோம், ஒடுக்கப்பட்டு கிடக்கிறோம். நீர் எழுந்தருளும் ஆண்டவரே, எங்களை ரட்சிக்கும்படி எழுந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த மோசேயின் விண்ணப்பம் மன்னிக்கும்படி எழுந்தருள சொல்கிறார். 2வது ஜனங்களை ரட்சிக்கும்படி சத்துரு பிடியிலிருந்து அவரை விடுதலையாக்கும்படி எழுந்தருள சொல்கிறார். 3வது ஆண்டவரே நாங்கள் உடைய சுதந்திர ஆண்டவரே, இஸ்ரேல் ஜனங்கள் என்னுடைய சம்பத்துன்னு சொன்னீரே, என்னுடைய சொத்து என்று சொன்னீரே,
இஸ்ரவேல் என்னுடைய சுதந்திரம் என்று சொன்னீரே, என்னுடைய காணியாட்சின் என்று சொன்னீரே, அப்படிப்பட்ட சுதந்திர உரிமையை என் மறுபடி ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தர் இறங்கும் போது அவனுக்கு வெளிப்பாடு கிடைக்கிறது. கர்த்தர் இறங்கும் போது வேண்டுதல் கிடைக்கிறது. தன்னை தாழ்த்தி பரிந்து பேசுகிற அனுபவம். பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னிக்கும்படி அன்னைக்கு முச்செடிவிலை நடுவில எழுந்தல அந்த தயை கிடைக்கணும். மறுபடியும் இந்த தயவுனால மறுபடியும் என்னை தூக்கி நிறுத்தும். சங்கீதக்காரர் சொல்ற, தேவரீர் ஒருவருக்கு விரோதமா நான் பாவம் செய்துட்டேன், ரட்சணிச்சு சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பிரசங்கத்தை கேட்டுக்கிற அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் இறங்கி வரும்போது தாழ்த்தி பிறருக்காக பரிந்து பேசுகிற ஜெபம், சத்துருவின் பிடியில சிக்கி தவிக்கிற மக்களை கர்த்தர் சத்துருவின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும்படி ஜெபிக்கணும். மூன்றாவது, சங்கீதக்காரன் சொல்கிறான் 16ஆம் சங்கீதத்துல, என் பாத்திரத்தின் பங்கும் நீரே எனக்கு சுதந்திரம். பாத்திரத்தின் பங்குமானவர் ஆண்டவர் தான் நமக்கு சுதந்திரம். இங்கே மோசே சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் எல்லாம் உம்முடைய சுதந்திரமாச்சு ஆண்டவரே, உம்முடைய சுதந்திர உரிமை, இதை சுதந்திரமா மறுபடியும் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, கைவிட்டுறாதீங்க, இந்த சுதந்திரத்தை புறக்கணிச்சிடாதீங்க. கர்த்தர் மோசேக்கு சீனாய் மலையில் இறங்கி வரும்போது அவன் கிடைத்த வெளிப்பாடு என்ன? கர்த்தர் மன்னிக்கிறவர், இரக்கமும் 1000 தலைமுறைக்கு இரக்கம் காண்பிக்கிறவர், அவர் இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர், தண்டிக்கிறவர் என்று அவன் கிடைத்த வெளிப்பாடு. இரண்டாவது, கர்த்தர் இறங்கும் போது வேண்டுதல், ஜெபம், தன்னை தாழ்த்தி பரிந்து பேசுகிற ஜெப அனுபவத்துக்குள்ள மோசே வந்தார். இந்த ஜனங்களுக்காக முதலாவது மன்னிக்கும்படி ஜெபிக்கிறார். இரண்டாவது, அவர்களை சத்துருவின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறார். மூன்றாவது, சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நாங்கள் உம்முடைய சுதந்திரம், இந்த சுதந்திரத்தை கைவிட்டது ஆண்டவரே, இந்த மந்தையாய் இஸ்ரவேல் உம்முடைய சுதந்திரம், எங்களை சுதந்திரமாய் ஏற்றுக்கொள்ளும், எங்களை புறக்கணித்து விடாதும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார். ஆண்டவர் இறங்கி வரும்போது என்னென்ன சம்பவம் நடக்கிறது? ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. ஜெபிக்கக்கூடிய பெரிய ஜெப ஆவி, வேண்டுதல், தேவனிடத்திலிருந்து வேண்டுதல் கிடைக்கிறது. மூன்றாவது, தேவனிடத்திலிருந்து பெரிய எழுப்புதலே வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, மூன்றாவது குறிப்புக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வேதவசனம் சொல்கிறது, முதலாவது ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு என்ன? தேவன் 1000 தலைமுறைக்கு மட்டும் இரக்கம் காண்பிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு இரக்கத்தை காண்பித்து அவனை மன்னிச்சு, அது மாத்திரமல்ல, அவன் பாவம் செய்யும் போது மீறும் போது அவனை தண்டித்து மறுபடி பரிசுத்தமாக்கி அவனை கைவிடாமல் ஏற்றுக்கொள்கிறார். இரண்டாவது, தேவன் நம்ம இறங்கி வரும்போது என்ன நடக்கிறது? தேவனிடத்திலிருந்து ஒரு வேண்டுதல், விண்ணப்ப ஆவி ஊற்றப்படுகிறது. அது என்னது? தன்னை தாழ்த்தி நம்முடைய ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார் மோசே. என்ன பரிந்து பேசுகிறார்? இந்த ஜனங்களை, பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, சத்துருவின் கையிலிருந்து விடுதலை செய்யும் ஆண்டவரே. மூன்றாவது, இந்த மக்களை சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். அந்த ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். நீங்க நானும் தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய சுதந்திரம் உன்னை மன்னிக்கிறார். உன்னை சத்துரை படியிலிருந்து இந்த நாளில் என்ன பாவ சேற்றில, என்ன அடிமைத்தனத்துல எங்க போய் நீ அடிமைப்பட்டு எல்லாத்தையும் இழந்து சிக்கி தவிக்கிறியோ, கர்த்தருடைய ஆவியானவர் உனக்காக இறங்கி வந்திருக்காரு உன்னை விடுதலை செய்யும்படி. உன்னை மறுபடியும் சுதந்திர உரிமையை ஏற்றுக்கொள்கிறார். உன்னுடைய மறுபடியும் ஒரு பிள்ளை இளையகுமார மனம் திரும்பி வரும்போது எப்படி அவனை ஏற்றுக்கொண்டாரோ அதே போல அவனை ஏற்றுக்கொள்கிறார். இப்பொழுது இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே நீ மறுபடியும் தேவனிடத்தில் திரும்பபடி உன் இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி ஆண்டவர் சமூகத்தின் பாதத்தில் விழு. கர்த்தர் இன்னைக்கு மறுபடியும் உன்னையே சுதந்திர உரிமையை ஏற்றுக்கொள்கிறார். மூன்றாவது, தேவன் இறங்கி வரும்போது தேவனிடத்திலிருந்து பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. அன்றைக்கு 34வது அதிகாரம் 11வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கள் எந்த ஜாதி இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை செய்ய காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று அடுத்த ஆண்டு சொல்றார்.
ஆண்டவர் இறங்கி வரும்போது அங்க என்ன நடக்கும்? பெரிய எழுப்புதல். எந்த ஜாதி ஜனத்திலையும் செய்யப்படாத ஒரு பெரிய அதிசயத்தை. உலகம் எங்கும் இன்னைக்கு பயந்து பீதியாய் பல லட்ச ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிற கொரோனாங்கிற கொள்ளை நோயினாலே நீங்க ஒவ்வொரு நாடும் சேதப்பட்டு ஜனத்தின் அதிபதிகள் எல்லாம் கலங்கி செய்வதறியாமல் தவிக்கிற இந்த நாடில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, எந்த ஜாதி ஜனத்திலும் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை ஓ ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை கொண்டு நான் செய்ய போறேங்கிறாரு. எதிர்பார்ப்போடு இந்த பிரசங்க கேட்ட அர்த்தம், இனி வரும் காலம் உலகமெங்கும் ஒரு விடுதலை நாளாக மாற போகிறது. ஒரு பெரிய அதிசயங்களை ஆண்டவராகிய தேவன் மூலமாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் பெரிய அதிசயம், எந்த ஜாதி ஜனத்தில் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை உன்னை கொண்டு என்ன கொண்டு கர்த்தர் செய்வேன்னு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உன்னோடு என்னோடு கர்த்தர் இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆண்டவருடைய ஆவியானவர் பிரசங்கம் பண்ணுகிற இந்த வேளை நம்முடைய தேசத்திலையும், அமெரிக்கா போன்ற தேசத்திலும், இத்தாலி, இங்கிலாந்து போன்ற தேசத்திலும், வடகொரியா பல தேசத்திலையும், ஈரான் போன்ற பல எங்கெங்காவது கொரோனா கொள்ளையில இஸ்ரேல் ஒவ்வொரு தேசத்திலும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் தம்முடைய அக்கினியை ஊற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மலையில இறங்கும் போது ஒரு அக்கினியாய் மாறினதோ, இன்றைக்கு பரலோகத்திலிருந்த அக்கினி அந்த கொரோனாங்கிற கொள்ளையினுடைய கிருமிகள் அழிக்கப்பட்டு ஜனங்கள் விட்டுவிக்கிற ஒரு செய்தியை இந்த நாட்டில் காண போகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு எழுப்புதலின் காலத்துல வந்துட்டோம். எந்த ஜாதி ஜனத்தை செய்யப்படாத ஒரு அற்புதத்தை உனக்கு உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை கொண்டு செய்ய போறேன். நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னாரு. இது மூன்றாவது எழுப்புதல் வரும்போது மகா பெரிய கொண்டாட்டம். மூன்றாவது இன்னைக்கு எல்லாம் ஒரு செலிப்ரேஷன், ஒரு பெரிய கொண்டாட்டத்துக்கு நேரம் கடந்து செல்ல போறது. செய்தியை கேட்கிற இந்த மூன்றாவது குறிப்பு, ஆவியான ஒரு விடுதலையின் நாளை கொண்டாட போகிறோம். அந்த அடிமைத்தனமாய் இருக்கிற அந்த கொள்ளை நோயிலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்க போற செய்தி அங்கங்கே ஒவ்வொரு தேசத்திலும் காணப்பட போறீங்க. காரணம், கர்த்தருடைய நாமத்தை எல்லாம் தொழுது கொள்ள போறாங்க. எங்கள் பிதாவை தொழுது கொள்கிற காலம் வந்து விட்டது. ஒரு எழுப்புதல் அக்கினி பற்றி பிடித்து விட்டது என்பதை விசுவாசிங்க. அந்த அக்கினி பரிசுத்த ஆவியானவர் பிரசங்கம் பண்ணுகிற நேரத்துல ஒவ்வொரு வீட்டிலையும், ஒவ்வொரு நாட்டிலையும், ஒவ்வொரு நாட்டு தலைவர் மேலும் ஆவியானவர் வல்லமையாக இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பிரசங்கத்தை கேட்கிற வேலையில பரிசுத்த ஆவியானவர் பிரசங்கம் நிரப்பி கொண்டிருக்கிறார். இந்த மாபெரும் கொண்டாட்டம். அடுத்து 11வது வசனம் சொல்லுகிறது, அங்கு ஒரு உடன்படிக்கை. இன்று நான் உனக்கு ஒரு கட்டளை இடுகிறேன், கட்டளை கைக்கொள். எமோரியனையும் கானானியும் ஏத்தியனையும் பெர்சியனை ஏவியனை எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அடுத்து ஒரு கட்டளை, உனக்கு மாபெரும் விடுதலை கொடுத்துட்டு அடுத்து உனக்கு ஒரு நிபந்தனை தருகிறார். ஒரு எழுப்புதலை சந்திக்க போற திருச்சபை விசுவாசிங்க, தேசத்தின் ஜனமே, உலக நாடுகளே, ஒரு பெரிய விடுதலை கொண்டாட போற. அடுத்த நீ உன்னை எல்லாரும், ஒவ்வொரு ஜனமும் தேவனுடைய, ஒவ்வொரு நாட்டு தலைவர் தேவனுடைய ஜனங்களும் உங்க வாழ்க்கையை தேவனுக்கு என்று கொடுங்க. உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அதான் ஒரு நிபந்தனை. விடுதலையோடு கூட ஒரு நிபந்தனை தருகிறார். மாபெரும் கொண்டாட்டத்தை கொண்டாடும் போது அடுத்து உனக்கு ஒரு நிபந்தனை காத்திருக்கிறது. உன் வாழ்க்கையை, ஒவ்வொரு ஜனமும் உன் வாழ்க்கையை தேவனுக்கு நீ ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு ஒரு எழுப்புதலுக்கு நேராக கர்த்தர் இறங்கி வரும்போது ஒரு பெரிய வெளிப்பாடை பெற்றுக்கொண்டான் மோசே. அது மாத்திரமல்ல, அந்த வெளிப்பாடு என்ன? அவர் 1000 தலைவருக்கு இறக்க காண்பிக்கிற தேவன், அவர் மன்னிக்கிறவர். அந்த தவறு மீறி செய்கிறவனுக்கு அவனை மன்னித்து அவனை தண்டனை கொடுத்து ஏற்றுக்கொள்கிறார். அவனை அக்கினிக்கு தீர்ப்புக்குள்ள அல்ல, தண்டித்து ஏற்றுக்கொள்கிறார். அவனை தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளும்படி அவனை தகுதிப்படுத்துகிறார். இரண்டாவது, தேவன் இறங்கி வரும்போது என்ன நடக்கிறது? ஒரு வேண்டுதல், தேவனிடத்திலிருந்து ஒரு ஜெபம். எனது தன்னை தாழ்த்தி பரிந்து பேசுகிற ஜெபம். சிதறடிக்கப்பட்டவன், சிறைக்கு போனவன், தள்ளப்பட்டவன் எல்லாருமே திரும்பி வருகிற ஒரு அனுபவத்துக்கு நேராக முதலாவது பாவத்தை மன்னிக்க, சத்துருபடி விடுதலை கொடுக்க, மூணாவது திரும்பவும் அந்த சுதந்திர உரிமையை ஏற்றுக்கொள்ள, மூன்றாவது தேவன் இறங்கி வரும்போது பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. அதே எழுப்புதல் ஒரு விடுதலை. நான் எந்த ஜாதி ஜனத்தில் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை உன்னை கொண்டு என்ன கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். அவர் விடுதலையும் தருகிறார், அடுத்த நிபந்தனையும் தருகிறார். விடுதலை கொடுத்த 11வது வசனம் 34:11, 34:10 ஒரு எழுப்புதல், 34:11 ஒரு உடன்படிக்கை, ஒரு நிபந்தனை. வாழ்க்கை தேவனுக்கென்று ஒப்புக்கொடு, ஆண்டவருக்கென்று ஒப்புக்கொடு. இப்பொழுது 3 காரியங்கள். சீனாய் மலையிலே மோசையோடு இறங்கி வந்த ஆண்டவர் முதலாவது தேவனிடத்தில் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார், தேவனிடத்தில் விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டார், தேவனிடத்தில் எழுப்புதலை பெற்றுக்கொண்டார். அருமையான கர்த்தருடைய ஜனமே,
திருச்சபையை விசுவாசியே, இந்த வார்த்தை உங்களுக்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதற்கும் ஒரு தீர்க்க தரிசனமான செய்தி. எந்த ஜாதி ஜனத்தில் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை உன் ஜனங்களுக்கு முன்பாக உன்னை கொண்டுதான் நான் செய்ய போறேன். இந்த வார்த்தைக்கு நேரம் யாராலும் ஒப்பு கொடுக்குறியோ, உன்னை கொண்டுதான் அந்த அபிஷேகம், அந்த வல்லமை உனக்கு நேரா இறங்கி வர போறது. எல்லாம் ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே நன்றி அப்பா. இன்னைக்கு நாளிலே மோசேயின் தரிசனத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்த ஆண்டவரே, சீனாய் மலையிலே தேவ சமூகத்தில் நின்ற மோசேக்கு கர்த்தர் இறங்கி அருகிலே நின்று அவனுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தீர். தேவனிடத்திலிருந்து ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தீர். தேவனிடத்திலிருந்து ஒரு எழுப்புதலை கொடுத்தீர். ஹல்லேலூயா. அது ஒரு எழுப்புதலின் காலம். ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருப்பது போலவே, இல்லாதவைகளை இருப்பது போலவே செய்பவர் நீரல்லவோ, செய்பவர் நீரல்லவோ. ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். வனாந்திரம் வயல்வெளியாகும், எட்டாந்தரை நீரூற்றாகும். வனாந்திரம் வயல்வெளியாகும், எட்டாந்தரை நீரூற்றாகும். மாற்றியவர் நீரல்லவோ, மாற்றியவர் நீரல்லவோ. ஹல்லேலூயா. மாற்றியவர் நீரல்லவோ. ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியும். யாக்கோபின் தேவனே, என்னை ஆசீர்வதியாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன், ஒன்று இல்லாமல் உருவாக்குறது. கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், கர்த்தர் உண்மையில என் மேல இறங்கி வரும்போது, நம்முடைய தேசத்துல இறங்கி வரும்போது, எல்லா நாடுகளிலும் இறங்கி வந்திருக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர். இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தினவர், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு நாட்டிலையும், நாட்டின் தலைவர்கள் மேலும், ஒவ்வொரு திருச்சபையின் மேலும், ஒவ்வொரு தேவதாசர் கர்த்தர் இறங்கி வருகிறார், ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். அது என்ன? இரக்கம் காண்பிக்கிற தேவன். அவர் இரக்கம் உள்ள தேவன். அவர் அவர் இரக்கத்தினாலே அன்னைக்கு முச்சடியில எழுந்த அந்த தயை தேவ ஜனங்களுக்கு கிடைக்கட்டும் ஐயா. மோசே ஜெபிக்கிற முச்சடியில எழுந்தருகின அந்த தயவு இந்த ஜனங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நுரிபல ஷபலை பலரதியாக்கரபோதியா. தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு பெற்ற மோசேயை போல நீங்க நான் ஒரு தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு பெற்றுக்கோ, தேவனிடத்திலிருந்து ஒரு விண்ணப்பத்தை பெற்றுக்கோ. அந்த விண்ணப்பம் ஜெபம் மாற்றம், பரிந்து பேசுற ஜெபம் மாறிடும், தாழ்ந்து ஜெபம், கீழ்ப்படிந்து ஜெபிக்கிற ஜெபமா மாறிடும். அந்த ஜெபம் மன்னிப்பின் ஜெபமா மாறும், மற்றொரு விடுதலையின் ஜெபமா மாறிவிடும். இந்த இழந்து போல சுதந்திரத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளவர்களுடைய ஜெபமாகி மாறிவிடும். தேவனிடத்தில் வருகிற தேவன் நம்ம இறங்கி வரும்போது பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். பெரிய கொண்ட இந்த ஜாதி ஜனத்தில் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை உன்னை கொண்டு என்ன கொண்டு எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் செய்ய போறாரு. என்னோடு உன்னோடு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கின்றாரு ஆண்டவர். இந்த காட்களிலே எல்லா ஜனங்களும் மரண ஓடம், எங்கு பார்த்தாலும் மரண பயம், அநேக ஆயிரம் லட்சங்கள் கொள்ளைவெல்லாம் அடைந்து அடக்கம் பண்ணுகிற அந்த கோர காட்சி எவ்வளோ ஒரு கல்லான நெஞ்சையை கரைந்து போக செய்யுமே. தேவனாய கர்த்தர் அன்றைக்கு தாவீதுடைய ராஜ்யபாரத்தில் சனத்தொகை எழுப்பின பொழுது, சனத்தொகை என்னபடி பிசாசானவன் தாவீது இருதயத்தை ஏவின பொழுது, அங்கு ஒரு கொள்ள நோய் வந்து தாவீதின் ராஜ்யபாரத்தில் 70,000 பேர் அங்கு செத்து போனார்கள். தாவீது சொல்லுகிறார், நான் அல்லவா பாவம் செய்தேன், இந்த ஜனங்கள் என்ன செய்தார் என்று சொல்லித்த பொழுது தேவனிடத்தில் அவர்
பரிந்து பேசின பொழுது அங்கு ஒரு கர்த்தருடைய நாமத்தில் ஒரு ஆராதனை ஸ்தலத்தை பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்ட பொழுது அந்த வாதை நிறுத்தப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொடுக்க தேவ ஜனமே, நீ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற பொழுது கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியோடு ஆராதனை செய்யும் போது இந்த வாதைகள் நிறுத்தப்படும். இந்த வாதைகள் நிறுத்தப்படும். தேசத்தின் அழிவு நிறுத்தப்படும். எங்க பிதாவை தொழுது கொள்ளுங்க, எங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆராதனை செய்யுங்க. நீ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயம் விடுதலை செய்வார். ஒரு தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. அப்போ தண்ணீர் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விளக்குவார். மலைகள் விலகினாலும் பர்வதம் பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதம் பெயர்ந்தாலும் உம் கிருபை விலகாதையா, உம் கிருபை விலகாதையா. ஹல்லேலூயா, உம் கிருபை விலகாதையா. பேசுறது நான் ஆண்டவரே, என்னை மறுத்தடி பேசியிருக்கிறேன் ஆண்டவரே, நான் பிரோஜனமற்ற ஆண்டவரே, என்னை வெறுமையாக்கி படைக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிரசங்கத்தை கேட்டேன், நிகழ்ச்சியை கேட்டேன், ஒவ்வொருவரையும் தனித்தனியா ஒரு அக்கிரிச்சுவாலையா மாற்ற ஆண்டவரே. எழுப்பதில் காரணமான பாத்திரமா எந்த ஜாதி ஜனத்தில் செய்யப்படாத அதிசயத்தை உன்னை கொண்டுதான் செய்யவாரு சொல்லிட்டார். என்ன கொண்டுதான்? நீ என்ன செய்யணும்? நீ தேவனுக்கென்று உனக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆவியாத்மா சரீரத்தை நீ ஒப்பு கொடு. உனக்காக வாழ்ந்தது போதும். உன்னை அழைத்து அபிஷேகம் பண்ண தேவனுக்காக வாழ்விக்கு தீர்மானம் எடுத்துப்பார். இந்த நாளிலிருந்து உன் ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகளுக்கு தேவன் ஒரு அக்கினி சுவாலையாக உன்னை மாற்றி தேசத்தை அசைக்கிறவனாக, தேசத்தில் உன்னை கொண்டு எழுப்பதை கொண்டு வருவார். இப்படிப்பட்ட ஒரு எழுப்பதற்காக தேசம் என்று நடக்கிற எழுப்புதல், ஆவியான மகிமையான ஒரு எழுப்புதல், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகுது. மனித யாவர் ஏகமாய் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு தாட்டு வெறுமையாக படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நிகழ்ச்சி நடத்தினார். என் ஆத்மாவை கர்த்தர் சுத்தம், என் முழுவதுமே கர்த்தர் பரிசுத்தம். ஆத்மாவை கர்த்தர் செய்தார். சகல மகன் இயேசு கிறிஸ்துவோடு போய் அதாவது தேவன் அன்பு பரிசுத்தம் பாதுகாப்பானவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் நினைத்தது நாமதான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கணும். தேவனுடைய முகத்தை நாம் இது பிரகாசிக்கணும். ஆமென், ஆமென், ஆமென்.